இன்னைக்கு வந்து நம்ம பெருமாளை வந்து விசேஷமாக அலங்காரம் பண்ணியிருக்கோம். அதாவது வைகாசி 17 இன்னைக்கு. என்னன்னா இன்னைக்கு தான் வந்து 48 வருஷம் கழித்து பெருமாள் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு திரும்ப வந்திருக்கார். ஸோ அந்த நாள் தான் நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். கால கட்டிடக்கலையின் எடுத்துக்காட்டாக இத்திருத்தலம் விளங்குகிறது. அதாவது டெல்லி சுல்தானின் சூழல்களில் அடியே ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமான் ட்ரஸ்ட்லேருந்து இன்னைக்கு அலங்கார காம்படிஷனில் இன்னைக்கு நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து வெளியில போயிட்டு 48 வருஷம் கழிச்சு திரும்பி நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு வந்த அந்த திருநாளை கொண்டாடுற இதுவும் எங்கள் நாட்டில் வந்து பெருமாள் அலங்காரம் பண்ணி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நமஸ்காரம். 48 வருஷம் கழிச்சு நம்ம ஸ்ரீரங்கநாதர் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு வந்த நாள் வைகாசி 17. அப்போ நம் பெருமாளை காப்பாற்றணுன்றதுக்காக மைசூர் அருகில் உள்ள மேலக்கோட்டையில பராமரிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவரங்கன் உலா பெருமாள் 48 வருஷம் வெளியிருந்தப்ப அவரை காப்பாற்ற ஒரு விஷயம் சொல்றேன். வெள்ளை அம்பாள் கோபுரத்தை ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. என் பேர் சித்தார். நான் ஸ்ரீரங்க பெருமை பற்றி சொல்ல போகிறேன். ஸ்ரீரங்கத்தோட 7 செவர்கள் 6000 ஸ்கொயர் ஃபீட்டு காவிரி ஆற்றும் கொள்ளிராற்றும் நடுவில் இருக்கிறது தான் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி.